இது மகிமை நேரம். மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 7வது நாளாக இன்றும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மகிமை நேரம் ஒருவேளை நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரு மகிமையான காலமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலும் நாம் எளியோரை நினைக்க வேண்டும் என்ற தலைப்பில் உங்களோடு பேச ஆசைப்படுகின்றேன். கிறிஸ்மஸ் என்பது கீழ்ப்படிதலின் நாளாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நாட்களிலே வாழ்ந்த பாத்திரங்களை நாம் எப்படி அவர்கள் கீழ்ப்படிந்து நடந்தார்கள், அதனால் அவர்கள் எப்படி மேன்மை அடைந்தார்கள் என்பதையெல்லாம் கடந்த 6 நாட்களிலே நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் எளியோரை நாம் நினைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. பண்டிகை நாட்கள் என்றாலே ஒருவேளை புத்தாடைகளை வாங்குவதிலும் கிறிஸ்மஸை நாம் எப்படி கொண்டாடலாம், எப்படி மகிழ்ச்சியோடு மக்களோடு நாம் வாழ்ந்து அதை ஆசரிக்கலாம் என்று சொல்லி ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம். திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பசியுள்ளவர்களை நாம் நோக்கி பார்க்க கடமைப்பட்டவர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பசித்தோரை நன்மையால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி அங்கே லூக்கா 1:53 நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, பசித்தோருக்கு நாம் போஜனம் கொடுக்க நாம் கடமைப்பட்டவர்களாக காணப்படுகின்றோம். இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே ஒருவேளை கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடக்கூடிய நேரத்திலே எத்தனையோ பலவிதமான பலகாரங்களை நாம் சாப்பிடுகின்றோம். அதற்கான உணவுகளை நாம் அதை சமைத்து உண்ணுவதற்கு நாம் திட்டம் தீட்டுகிறோம். ஆனால் அந்த உணவு ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சமுதாயத்திலே. ஒருவேளை கிறிஸ்தவர்கள் கூட நாம் சாப்பிடக்கூடிய உணவு கிடைக்காமல் அவர்கள் ஒருவேளை தவித்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவேளை நம்மோடு கூட இந்த ஐக்கியத்திலே அவர்கள் பங்கெடுக்காவிட்டாலும் இந்த சமுதாயத்திலே எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களுடைய பசியை கூட நாம் தீர்ப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த கிறிஸ்மஸ் காலம் என்பது அதற்காக கொடுக்கப்பட்டதுதான். அப்படி அவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக நீங்களும் நானும் வாழும் பொழுதுதான் இந்த கிறிஸ்மஸ் என்பது ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸாக காணப்படும். இந்த கொண்டாட்டம் என்பது ஒரு அர்த்தமுள்ளதாக காணப்படும். நாம் வேதத்திலே பார்க்கின்றோம், ஐஸ்வர்யவானையும் லாசருவை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறார், நான் பசியோடு இருந்தேன், தாகத்தோடு இருந்தேன், ஆடை இல்லாமல் இருந்தேன், நோயோடு காணப்பட்டேன், ஆதரவற்றானாய் சிறையிலே இருந்தேன் என்று சொல்லி தன்னுடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்த்து அவர் கேட்கிறதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எல்லோரும் கேட்கின்றார்கள், ஐயா நீங்க எப்போ பசியாக இருந்தீங்க, எப்போ நீங்க தாகத்தோடு காணப்பட்டீர்கள், நாங்கள் கொடுக்கவில்லை என்று சொல்லி கேட்கின்றார்கள். இந்த எளியவனுக்கு நீ ஒரு நேரத்திலே அவன் பசிக்கு காத்திருக்கிற நேரத்திலே நீ போஜனம் கொடுக்காமல் இருந்தால் அது எனக்கு கொடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம் என்று சொல்லி எளியவனை அவர் முன்னிறுத்தி, இந்த சமுதாயத்திலே தள்ளப்பட்டவர்களை முன்னிறுத்தி அவர் அங்கே சொல்லியிருக்கின்றார். இந்த லாசரு ஐஸ்வர்யவானை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஐஸ்வர்யவானுடைய பெயர் கூட அங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவன் ஆபிரகாமின் மகன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவன் அங்கே இருந்து பார்க்கிறான், இந்த லாசரு ஆபிரகாமின் மடியிலே படுத்திருக்கின்றானே என்று சொல்லி அவன் சொன்ன மாத்திரத்திலே அவன் உன்னுடைய வாசல் அருகே பருக்கையோடு மேல்பூரம் ஒரு கொடிய நோயினால் அவன் அவஸ்தைப்பட்டு பருக்கள் நிறைந்தவனாக அவன் காணப்பட்டான். நீ நன்றாக சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே மேஜர் கீழ் விளக்கக்கூடிய அந்த துணிக்கைகளை கொண்டு அவனுடைய வயிற்று பசியை நீக்குவதற்காக அவன் உட்பட்ட நேரத்திலே நீ அவனுக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை, அவனை நீ கண்டுகொள்ளவில்லை. அவன் இந்த உலகத்திலே தீமையை அனுபவித்தான். ஆனால் இன்று பரலோகத்திலே அவன் மேன்மையானவனாக நன்மை அனுபவித்து காணப்படுகின்றான். ஆனால் நீ ஆபிரகாமின் மகனாக அவருடைய வம்சத்திலே தோன்றியவனாக ஐஸ்வர்யனாக இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த விஷயங்களை எல்லாம் இந்த உலகத்தில் நீ செய்ய திராணி உனக்கு கொடுத்திருந்தாலும் அது நீ செய்யவில்லை, அதனால்தான் நீ நரகத்திலே தள்ளப்பட்டாய் என்று சொல்லி அங்கே அவனுக்கு சொல்லப்பட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அப்படித்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எல்லா வசதிகளையும் கொடுத்திருக்கிறார், எல்லா நன்மைகளையும் கொடுத்திருக்கிறார், எல்லா பொருட்களையும் கொடுத்திருக்கிறார். அதை வைத்துக்கொண்டு நீங்களும் நானும் தனிமையாக நாம் மாத்திரமே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த ஐஸ்வர்யவனை போல நரகத்திற்குள்ளாக செல்லக்கூடிய அந்த சூழ்நிலை தான் ஏற்படும். நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் ஒருவேளை வியாதி நிமித்தமாக அடுத்த நேரத்திற்கு என்ன செய்வோமோ என்று சொல்லி ஏங்கி தவிக்கின்ற மக்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். இந்த லாசரு
ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற மாத்திரத்திலே அவர் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்தார், அவன் மகிமைக்குள் பிரவேசித்தான், அவன் சமாதானத்தோடு அங்கே காணப்படுகின்றான். ஆனால் அந்த ஐஸ்வர்யவானோ அந்த நரகத்திற்குள்ளாக தள்ளப்பட்டான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே உலகத்திலே வாழக்கூடிய நீங்களும் நானும், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடக்கூடிய நீங்களும் நானும், அவர் எந்த நோக்கத்திற்காக யாருக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டாரோ அவர் இந்த உலகத்திலே ஏழைகளை எடுப்பதற்காக, ஏழைகளை மீட்டெடுப்பதற்காக, தாழ்மையில் இருக்கிறவர்களை நோக்கி பார்ப்பதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டார். பெரிய பணக்காரர்களுக்காக அல்ல, பெரியவர்களுக்காக அல்ல, எல்லாவற்றையும் மிஞ்சினவர்களுக்காக அல்ல, ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களை தான் அவரை மீட்டெடுப்பதற்காக இந்த உலகத்திலே அவர் தாழ்மையின் சொரூபமாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். அதனைத்தான் நீங்களும் நானும் கிறிஸ்துமஸ் என்று சொல்லி நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருடைய பிறப்பின் பண்டிகை கொண்டாடுவது நல்லதுதான். ஆனாலும் நீங்களும் நானும் எந்த உணவுகளை நாம் சமைத்து சாப்பிடுகின்றோமோ ஏழையாக இருக்கக்கூடிய அவர்களை நாம் நோக்கி பார்க்க கடமை உடையவர்களாக இருக்கின்றோம். அவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த நல்ல உள்ளம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அவர்கள் ஆடை இல்லாமல் இருப்பார்கள், நாம் அவர்களுக்கும் ஆடை எடுத்து கொடுப்பதற்கு நாம் முன்வர வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஏழை எளிய மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ நம்மால் முடிந்த எல்லா காரியங்களையும் செய்ய நமக்கு திராணி இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டும். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா மேன்மைகளில் இருந்தும் நாம் மற்றவர்களை நோக்கி பார்க்க வேண்டும். தாழ்மையானவர்களும் நம்மோடு கூட இந்த கீழ்ப்படி நாளாகிய கிறிஸ்துமஸ் பண்டிகையை அவர்களும் சந்தோஷமாக அவர்கள் கொண்டாட வேண்டும். அதற்காகத்தான் இந்த நாள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்காகத்தான் அவர்களுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். அவரை நாம் தெய்வமாக கொண்டிருந்து அவரே என்னை மீட்க இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். சமாதானத்தை அவர் கொண்டு வந்தார். அவர் மூலமாக எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், அவர் மூலமாக எனக்கு மேன்மை கிடைக்கும் என்று சொல்லி நம்பக்கூடிய நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏழை எளியவர்களை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். சகோயப் என்று ஒரு பாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவன் ஆபிரகாமின் மகன் அல்ல, அவன் ஒரு ஆயக்காரன் தான், அவன் வரி வசூலிப்பவன். அவன் இயேசுவை நேரடியாக கூட பார்க்க துணியாமல் காட்டத்தி மரத்திலே மேலே ஏறி உட்கார்ந்திருக்கிறார். சகைவை இறங்கி வா என்று சொல்கிறார். உடனே அவன் முழுவதுமாக கொடுக்கிறார். ஐயா, நான் ஏதானும் தவறாக வாங்கியிருந்தால் நாளத்தனையாக நான் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் ஒப்புக் கொடுக்கிறான். முழுவதுமாக அவரை ஏற்றுக்கொள்கிறான். ஏழை எளிய மக்களை வலியுறுத்தி அவரை துன்பப்படுத்தி வாங்கினவன் தான், வரி வசூலித்தவன் தான். அவரை பார்த்த மாத்திரத்திலே முழுவதுமாக நான் திருப்பி நாளத்தனையாக திருப்பி கொடுக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே நம்முடைய ஜீவியம் அப்படியாக காணப்படுகிறதா? நான் தவறு செய்து விட்டேன், ஒருவேளை அநியாயமாக சில காரியங்களை செய்துவிட்டேன், அதிலிருந்து எனக்கு மன்னிப்பு வேண்டும், நான் அநியாயமாக ஏதாவது நான் பெற்றிருந்தால் அதை நாளத்தினாக திருப்பி கொடுப்பேன் என்ற அந்த மனப்போக்கு நம்மிடத்தில் வர வேண்டும். அந்த குற்றங்களை ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த மனப்போக்கு நம்மிடத்தில் வர வேண்டும். ஏன் என்று சொன்னால் சமாதானத்தின் பிறவாய் இயேசு கிறிஸ்து தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்ப்பதற்காக தாழ்மையாகவே இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். நம்முடைய இல்லத்திலே வாழ்ந்து கொண்டு அத்தனை பேருடைய உள்ளத்தையும் பார்க்கிறார். கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடக்கூடிய நீங்களும் நானும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொன்னாரோ, என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டாரோ அதை நிறைவேற்றுவதாக நாம் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும். கீழ்ப்படிதலோடு அவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நாம் பிரசங்கித்து மற்றவர்களுக்கும் சொல்லி இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் அவர் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த கடந்த 7 நாட்களும் கற்றுக் கொடுத்தாரோ அதன்படி நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த கிறிஸ்துமஸ் காலம் ஒரு அர்த்தமுள்ள ஒரு காலமாக, ஒரு மகிழ்ச்சியின் காலமாக, ஒரு சமாதானத்தின் காலமாக, ஒரு சந்தோஷத்தின் காலமாக நமக்கு மாத்திரமல்ல நம்மோடு வாழுகின்ற மற்றவர்களுக்கு கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட மேலான கிருபையை தேவன் தாமே நமக்கு தந்தருள்வாராக. உங்கள் அத்தனை பேருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும், பிறக்க போகிற புதிய ஆண்டு எல்லா நலனும் எல்லா வளமும் ஆண்டவருக்குள்ளாக இன்னும் மேலாக நீங்கள் கடந்து வரக்கூடிய ஒரு வாழ்க்கையையும் அந்த ஜீவியத்தையும் தந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகின்றேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, இந்த உலகத்திலே நாங்கள் எளியவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில் நாங்கள் மாத்திரமல்ல நம்முடைய பிறப்பின் பண்டிகை கொண்டாடுகிற அத்தனை பேரும் எல்லோரையும் நோக்கி பார்த்து மற்றவர்களும் மகிழ்ச்சியோடு இந்த பண்டிகை கொண்டாட, நம்முடைய பிறப்பின் அதிசயத்தை கொண்டாட எங்களுக்கு பலத்தை தாரும், வழி நடத்தும். இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் எங்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதாக மாற்றி தாரும். சமாதானத்தின் தேவன் கடந்து வந்து எல்லாருடைய உள்ளத்திலும் நீர் சமாதானத்தை கொடும். எல்லா மக்களும் அறிந்து கொண்டு நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, புதிய ஆண்டானது எங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய எல்லா தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஆண்டாக நீர் மாற்றித்தாரும். எங்களோடு நீர் வாரும், தங்கும். ஆண்டவரே, இரட்சகரும் மீட்பருமாகி இயேசு நீதி நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.